சிருஷ்டியின் ஆரம்ப காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான வேறுபாடு மெல்ல மெல்ல உருவாகிக் கொண்டிருந்தது. நகரங்களோ ராஜ்யங்களோ போர்களோ இல்லாத காலம் அது. அமைதி என்பதற்கு எந்த அர்த்தமும் இருக்கவில்லை. முழு பிரபஞ்சமும் புத்தம் புதிதாக இருந்தபோது எல்லாம் ஒரு வடிவத்தை பெற்றுக்கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தையே படைத்த பிரம்மாஜியின் மனதிலிருந்து ஒரு மகான சந்த தோன்றினார். அவர் பெயர் காசியபர். காசியபர் ஒரு சாதாரண ரிஷி அல்ல. அவருடைய தவம், ஞானம் மற்றும் உள்சக்தி ஆகியவை தேவர்கள் முதல் அசுரர்கள் வரை அனைவரையும் அவரை மதிக்க வைத்தது. பிரம்மாஜி அவருக்கு ஒரு சிறப்பு பொறுப்பை கொடுத்தார். இந்த சிருஷ்டிக்கு சமநிலையை கொடு, உயிர்களை பரப்பு என்பதே அது. பின்னர் காசியப முனிவர் 13 மனைவிகளை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் மூலமாகவே இந்த உலகில் தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், நாகங்கள், விலங்குகள், பறவைகள் என ஒவ்வொரு இனமும் பரவியது. ஆனால் இவர்கள் எல்லோரிலும் ஒரு மனைவி இருந்தாள். அவள் பெயர் திதி. திதியிடமிருந்து பிறந்த ஒரு வம்சம் பிற்காலத்தில் சிருஷ்டியின் திசையையே மாற்றியது. இங்கிருந்துதான் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போர், கடவுளுக்கும் அகங்காரத்திற்கும் இடையிலான மோதல் மற்றும் தன் தந்தைக்கே எதிராக சத்தியம் மற்றும் பக்தியின் தீபத்தை ஏந்திய ஒரு மகனின் கதை தொடங்குகிறது. காசியபருக்கும் திதிக்கும் 2 மகன்கள் பிறந்தனர், இரண்யாட்சன் மற்றும் இரண்யகசிபு. இருவரும் சிறுவயதிலிருந்தே வித்தியாசமானவர்களாக இருந்தனர். மற்ற குழந்தைகள் விளையாடும் போது இவர்கள் தியானத்தில் அமர்ந்திருப்பார்கள். அவர்களின் மனம் பலம், வித்தை மற்றும் தவத்தில் ஈடுபட்டது. ஆனால் மெல்ல மெல்ல அவர்களின் மனதில் கோபம், அகங்காரம் மற்றும் தேவர்கள் மீதான வெறுப்பு வளரத் தொடங்கியது. இரண்யாட்சன் பூமியையே பாதாளத்திற்கு இழுத்துச் சென்றான். அப்பொழுது பகவான் விஷ்ணுவராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றினார். அந்த போரில் இரண்யாட்சன் கொல்லப்பட்டான். தன் சகோதரனை கொன்றது வேறு யாருமல்ல, விஷ்ணுவே என்பதை இரண்யகசிபு கண்டான். அங்கிருந்துதான் இரண்யகசிபுவின் பழிவாங்கல் தொடங்கியது. அவனுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து போயிருந்தது. இனி அவன் வெறும் அரசன் மட்டுமல்ல, அவன் விஷ்ணுவுடன் அமிர்தத்துவத்தின் பலத்தால் மோத விரும்பும் ஒரு ஜீவனாக மாறினான். இரண்யகசிபு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வனத்திற்குச் சென்றான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவன் கடும் தவம் செய்தான். அவனது உடல் எலும்புக்கூடாக மாறியது. தேவர்கள் அஞ்சினர். சொர்க்கம் நடுங்கியது. இறுதியில் பிரம்மாஜி தோன்றினான். அவர், மகனே, உன் தவத்தால் நான் மகிழ்ந்தேன், வரம் கேள் என்றார். இரண்யகசிபு கேட்ட வரம் மரணமின்மையின் ஒரு வலை. அதை உடைப்பது சாதாரண விஷயமல்ல. நான் பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது. எந்த தேவனாலும், அசுரனாலும், உயிருள்ளவற்றாலும், உயிரற்றவற்றாலும், அஸ்திரத்தாலும், சஸ்திரத்தாலும், ஆகாயத்திலும், பூமியிலும், பாதாளத்திலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது. பிரம்மாஜி அமைதியாக இருந்து, ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்றார். இரண்யகசிபுவிடம் இப்போது ஒரு சக்தி இருந்தது. அதனால் அவன் தன்னை வெல்ல முடியாதவன் என்று கருதியது மட்டுமல்லாமல் தன்னையே கடவுள் என்றும் அறிவித்தான். அவன் தனது தலைநகரை சோனித்பூர் என்று அமைத்தான். அது தங்கம் மற்றும் வெள்ளியாலான சுவர்களால் சூழப்பட்டிருந்தது. அங்கு தேவர்களின் சிலைகளுக்கு பதிலாக அவனது சிலைகளே நிறுவப்பட்டன. 4 திசைகளிலும் அவனது ஒரே ஆணைதான் ஒலித்தது. இனி இந்த பிரபஞ்சத்தில் பூஜைக்கு தகுதியானவர் யாரேனும் உண்டென்றால் அது நான் தான். நாம் கடவுள் என்று கருதும் விஷ்ணு, சிவன், பிரம்மா ஆகியோரின் பெயரை சொல்வது அங்கு குற்றமாக கருதப்பட்டது. மக்கள் பயத்தின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் எதிர்த்தவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயினர். ஆனால் ஒவ்வொரு இருளிலும் எங்காவது ஒரு தீபம் எரிகிறது. அந்த தீபம் இரண்யகசிபுவின் வீட்டிலேயே பிறந்தது. அதன் பெயர் பிரகலாதன். இரண்யகசிபுவின் ராணி கயாது கர்ப்பமாக இருந்தபோது நாரத முனிவர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவருடைய நல்ல துணை நல்லோர் கூட்டுறவில் பிரகலாதனின் காதுகளில் பகவான் விஷ்ணுவின் கதைகள், மந்திரங்கள் மற்றும் பக்தியின் விதைகள் விழுந்தன. எனவே பிரகலாதன் உணர்வு பெற்றவுடன் அவனது மனம் விளையாட்டு, போர் அல்லது அதிகாரத்தில் ஈடுபடவில்லை. அவனது இதயம் விஷ்ணு பக்தியில் மூழ்கியிருந்தது. அவன் கடவுள் ஒருவரே, ஸ்ரீ ஹரி விஷ்ணு, அவரின் சரணாகதியே உண்மையான சுகம் என்று சொல்வான். தன் சொந்த மகனே தன் சகோதரனை கொன்ற விஷ்ணுவின் பெயரை ஜபிப்பது இரண்யகசிபுவின் காதுகளுக்கு எட்டியது. கோபத்தில் அவன் கண்கள் சிவந்தன. என் மகனா என் எதிரியின் பக்தி செய்வான்? இல்லை, இது என் சிம்மாசனத்திற்கு அவமானம். இரண்யகசிபு ஆணையிட்டான், இந்த குழந்தைக்கு புரியவை, கண்டி அடி, ஆனால் அவனுக்குள் இருந்து விஷ்ணுவின் பெயரை அழித்துவிடு. ஆனால் என்ன நடந்தது? எவ்வளவு தடுக்கப்பட்டானோ அவ்வளவு அவன் உறுதியானான். அவன் சபையில் நின்று, தந்தையே,
நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் நான் நாராயணனை மட்டுமே கடவுளாக கருதுகிறேன் என்றான். இங்கிருந்துதான் ஒரு தந்தை தன் மகனுக்கு எதிராக நின்ற அந்த அத்தியாயம் தொடங்கியது. இப்போது பிரகலாதன் வளர்ந்து கொண்டிருந்தான். உடலால் சிறியவன், ஆனால் மனதால் மிகவும் பெரியவன். அவன் வளர வளர அவனது பக்தி மேலும் ஆழமானது. அவன் உதடுகளில் எப்போதும் விஷ்ணு நாமம், கண்களில் சிரத்தை, இதயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை. அவன் ராஜகுமாரனாக இருந்தும் அதிகாரத்தையும் விரும்பவில்லை. அவனுக்கு எல்லாமே நாராயணன்தான். அவனை அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் மகன்களிடம் கல்வி கற்க அனுப்பினர். அங்கு அவனுக்கு அசுர தர்மத்தையும் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதையும் கற்பித்தனர். ஆனால் பிரகலாதன் அங்கேயும் விஷ்ணு பக்தியில் மூழ்கியிருந்தான். குருவின் மகன்கள் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுரை கூறினர். பிரகலாதா, உன் தந்தைதான் உலகின் மிக உயர்ந்தவர். நீ அவரையே வணங்கு. ஆனால் பிரகலாதன், இன்று இருப்பது நாளை இருக்காது. ஆனால் பகவான் விஷ்ணு எப்போதும் இருக்கிறார். அவர் ஆந்தமானவர். நான் அவரையே வணங்குவேன் என்றான். இந்த விஷயம் இரண்யகசிபுவை எட்டிய போது அவன் கோபத்தில் பிரகலாதனை தன் சபைக்கு வரவழைத்தான். அவன் கேட்டான், சொல் பிரகலாதா, உனக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது? யார் உன் குரு? பிரகலாதன் புன்னகைத்து, என் குரு நாரத முனிவர். ஞானம் எனக்கு தாயின் கருவறையிலிருந்தே கிடைத்தது. எனக்கு மிகப்பெரிய சத்தியம் நாராயணன்தான் என்றான். இரண்யகசிபு கோபத்தில் கொதித்தான். தந்தையின் பேச்சை கேட்க மாட்டாயா? என்னை விட்டுவிட்டு அந்த விஷ்ணுவை பற்றி பேசுவாயா? உனக்கு மரண பயம் இல்லையா? அதற்கு பிரகலாதன் சொன்ன பதில் யுகங்கள் தாண்டியும் நிலைத்தது. எனக்கு ஏன் மரண பயம் இருக்க வேண்டும்? தந்தையே, உண்மையான தர்மத்தில் நடப்பவனையும் நாராயணனின் பெயரை சொல்பவனையும் யார் கொல்ல முடியும்? பிரகலாதனை புரிய வைக்க முடியாது என்று கண்ட இரண்யகசிபு அவனை அழித்துவிட முடிவு செய்தான். அவன் அரண்மனையின் குதிரை லாயத்திலிருந்து மிகப்பெரிய கோபமான யானைகளை வரவழைத்தான். அவற்றின் காலடியில் சிக்கி பெரிய பாறைகளும் தூள் தூளாகிவிடும். இந்த விஷ்ணு பக்தனான சிறுவன் மீது இந்த யானைகளை ஏவி விடுங்கள். இவன் எலும்புகளுடன் இவனது முடிவு நிகழட்டும் என்று ஆணையிடப்பட்டது. யானைகளின் பிளிரலால் பூமி அதிர்ந்தது. வீரர்கள் தூண்டிவிடப்பட்டு கோபமூட்டினர். பின்னர் பிரகலாதன் மீது தள்ளினர். ஆனால் மிகப்பெரிய யானைகள் அமைதியான இறை பக்தி கொண்ட அந்த சிறுவனிடம் நெருங்கியதும் ஏதோ அற்புதம் நிகழ்ந்தது. அவை நின்றுவிட்டன. அவற்றின் கண்களில் இருந்த குரூரம் பாசமாக மாறியது. அவை மெதுவாக முன்னேறி பிரகலாதனின் முன் தலை வணங்கின. யானைகளும் புரிந்து கொண்டன, இது ஒரு சாதாரண சிறுவன் அல்ல. இவனுக்குள் நாராயணனின் புத்திசாலித்தனம் இருக்கிறது. இதை கண்ட இரண்யகசிபுவின் கண்களில் அவநம்பிக்கையும் கோபமும் பொங்கியது. அவனது அகங்காரம் பிரகலாதனின் பக்திக்கு முன் தோற்றது. யானைகளின் முயற்சி தோல்வியடைந்ததும் இரண்யகசிபு மேலும் கொடூரமானான். இந்த முறை இந்த சிறுவனை உலகின் மிக விஷமுள்ள உயிரினங்களுக்கு மத்தியில் போட்டால் அவனது முடிவு நிச்சயம் என்று நினைத்தான். பிரகலாதனை பாம்புகள் நிறைந்த அந்த இருண்ட மற்றும் பயங்கரமான குகையில் தள்ளும்படி ஆணையிடப்பட்டது. அங்கு பல ஆண்டுகளாக தட்சகன், நாகங்கள் மற்றும் பயங்கர விஷமுள்ள பாம்புகள் வசித்து வந்தன. அவர்களின் சீரலிலேயே உயிரினங்கள் மரணத்தை உணரும். பிரகலாதனை கயிறுகளால் கட்டி அந்த குகைக்குள் போட்டனர். வீரர்கள் குகையின் கதவை மூடி உள்ளே விஷப்பானைகளை ஊற்றினர். சுற்றிலும் மரண இருள், ஒவ்வொரு மூலையிலிருந்தும் சீரும் சத்தம். ஆனால் மீண்டும் அதே அற்புதம். பாம்புகள் அருகில் வந்தன. ஆனால் அந்த சிறுவனை பார்த்ததும் அவை அமைதியாகிவிட்டன. அவற்றின் சீரல் மௌனமாக மாறியது. விஷம் குளிர்ந்தது. நாகங்கள் அந்த சிறுவனை சுற்றி அமர்ந்தன. அவனே அவற்றின் ராஜாவைப் போல. பிரகலாதன் கண்களை மூடி இறைவனின் பெயரை ஜெபித்துக் கொண்டிருந்தான். நாராயணா, நாராயணா! இந்த செய்தி இரண்யகசிபுவை எட்டிய போது அவன் கோபத்தில் நடுங்கினான். ஆனால் அவன் ஒன்றை மறந்துவிட்டான். இறைவனே யாருக்கு காவலனோ அவனை இந்த உலகின் எந்த சக்தியாலும் தொட முடியாது. இப்போது இரண்யகசிபுவின் குரூரம் அதன் உச்சத்தை எட்டியிருந்தது. ஒவ்வொரு முறையையும் போலவே இந்த முறையும் பிரகலாதனின் முடிவு முழு குடிமக்களையும் நடுங்க வைக்க வேண்டும். மீண்டும் யாரும் விஷ்ணுவின் பெயரை சொல்லத் துணியக்கூடாது என்று விரும்பினான். இந்த முறை அவன் ஒரு பெரிய இரும்பு கொப்பரையை ஒரு பரந்த முற்றத்தில் கொண்டு வரச் சொன்னான். அதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றப்பட்டு கீழே நெருப்பு மூட்டப்பட்டது. சுற்றிலும் வீரர்கள் நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் அழைக்கப்பட்டனர். அரசனின் கட்டளையை மீறினால் என்ன நடக்கும் என்பதை அனைவரும் பார்க்க வேண்டும். எண்ணெய் கொதிக்கத் தொடங்கியது. குமிழிகள் எழுந்தன. தீப்பிழம்புகள் வானை பிளந்தன. பின்னர் இரண்யகசிபு ஆணையிட்டான், இந்த சிறுவனை இந்த கொதிக்கும் எண்ணெயில் போடுங்கள். வீரர்கள் பிரகலாதனை பிடித்து கொப்பரையை நோக்கி இழுத்துச் சென்றனர். ஆனால் பிரகலாதனின் முகத்தில் பயமில்லை. அவன் அப்போதும் அமைதியாக இருந்தான். கண்களை மூடி
முகத்தில் விஷ்ணு நாமத்தின் மெல்லிய புன்னகையுடன். அவனை கொப்பரையில் போட்டவுடன் சூழல் முழுவதும் ஒரு அமைதி பரவியது. அதுவரை நெருப்புடன் கொதித்துக் கொண்டிருந்த எண்ணெய் பிரகலாதனை தொட்டவுடன் அமைதியானது. எண்ணெய் குளிர்ந்து கொப்பரை நீர் போல நிர்மலமானது. கூட்டம் வாயடைத்துப் போனது. வீரர்கள் பின்வாங்கினர். இரண்யக சிபுவின் கண்களில் அவநம்பிக்கை குடிகொண்டது. தான் அழிக்க நினைப்பவனிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறதா, அல்லது இறைவனே அவனுடன் நிற்கிறாரா என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரகலாதன் அங்கே அசையாமல் பக்தி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தான். எதுவும் நடக்காதது போல. மீண்டும் ஒருமுறை தர்மத்தின் வெற்றி அதர்மத்தை வென்றது. இப்பொழுது இரண்யக சிபுவின் குரூரம் பைத்தியமாக மாறியிருந்தது. விஷம், யானைகள், நாகங்கள் மற்றும் கொதிக்கும் எண்ணெய் அந்த சிறுவனை ஒன்றும் செய்ய முடியாத போது அவன் மற்றொரு பயங்கரமான திட்டத்தை தீட்டினான். இந்த விஷ்ணு பக்தனை அவ்வளவு உயரத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். அவன் விழும்போது அவன் எலும்புகள் தூள் தூளாக வேண்டும். அப்போதுதான் இரண்யக சிபுவின் கட்டளையை மீறுபவர்களுக்கு என்ன கதி என்று இந்த உலகம் ஒரு உதாரணமாக கொள்ளும் என்று ஆணையிட்டான். பிரகலாதனை வீரர்கள் கட்டி ஒரு உயர்ந்த மலையின் உச்சிக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து பூமி மிகவும் கீழே இருந்தது. சுற்றிலும் பாறைகள், கற்பாறைகள் மற்றும் ஆழம். எங்கும் நிசப்தம், காற்றின் சலசலப்பு மட்டுமே கேட்டது. பின்னர் தாமதமின்றி அவனை கீழே தள்ளினர். கூட்டம் கீழே நின்றிருந்தது. அவர்களின் மூச்சு நின்றது. இனி ஒன்றும் மிஞ்சாது என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. பிரகலாதன் கீழே விழவிருந்த போது காற்றில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. ஒரு மென்மையான காற்று அவனை தாங்கிக் கொண்டது. அவன் விழவில்லை. காற்றில் மிதந்து வருவது போல மெதுவாக இறங்கினான். பூமியில் தாமரை பூவை போல மென்மையாக இறங்கினான். எந்த கீறலுமின்றி, எந்த பயமுமின்றி. அவன் எழுந்து நின்று கைகளை கூப்பி நாராயணா, நாராயணா என்றான். இந்த காட்சியைக் கண்ட இரண்யக சிபுவின் மூளையும் அதிர்ந்தது. அவனது எல்லா தந்திரங்களும், எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தன. ஏனென்றால் இயற்கையே எந்த சிறுவனை காப்பாற்றுகிறதோ அங்கு குரூரத்திற்கு இடமில்லை. பிரகலாதன் மீண்டும் அசையாமல் நின்றான். அதர்மம் மீண்டும் ஒருமுறை தோற்றது. முழு சபையும் திகைத்தது. இது என்ன சக்தி இவனை காப்பாற்றுகிறது? இரண்யக சிபுவுக்குள் இருந்த நெருப்பு சுடர் மாறியிருந்தது. இனி நானே இவனை கொல்வேன் என்று கூறி அவனை முன்னே நிறுத்தி, சொல் பிரகலாதா, உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். பிரகலாதன் மிகுந்த எளிமையுடன் பதிலளித்தான். அவர் துகள் தோறும் இருக்கிறார் தந்தையே, இந்த தூணிலும் கூட. பின்னர் நடந்த காட்சியைக் கண்டு காலமே ஸ்தம்பித்தது. தர்மமும் அதர்மமும் நேருக்கு நேர் நின்றன. ஒரு பழுதனின் பக்திக்கு முன் தந்தையின் அகங்காரம் நடுங்கியது. ஒரு காட்சி, அது வரலாறு அல்ல, உதாரணமாக மாறியது. இப்போது அசுர ராஜன் இரண்யகசிபுவின் சகிப்புத்தன்மை உடைந்துவிட்டது. அவனது அகங்காரம் சீறியது. ஒவ்வொரு உபாயமும் தோல்வி, ஒவ்வொரு முயற்சியும் வீண். அவன் கட்டுப்பாடில்லாமல் கர்ஜித்தான். சொல் பிரகலாதா, எங்கே உன் விஷ்ணு? ஒவ்வொரு முறையும் அவன் இருக்கிறான் இருக்கிறான் என்கிறாய். இப்போது வருவானா? உன்னை என் கைகளிலிருந்து காப்பாற்றுவானா? ஆனால் அந்த பயங்கரமான கர்ஜனைக்கு முன்னால் பிரகலாதன் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் பயமில்லை, குரலில் நடுக்கமில்லை. தெளிவான ஆனால் உறுதியான வார்த்தைகளில் சொன்னான். அவர் துகள் தோறும் இருக்கிறார் தந்தையே. இந்த ஆகாயத்தில், இந்த பூமியில், இந்த தூணிலும் கூட ஒவ்வொரு அணுவிலும் விஷ்ணுவாசம் செய்கிறார். இதை கேட்டதும் இரண்யக சிபுவின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவன் கோபத்தில் தன் கதையை உயர்த்தி சபையின் நடுவில் நின்ற கம்பீரமான தூணின் மீது முழு பலத்துடன் தாக்கினான். ஆனால் தூண் உடையவில்லை. மாறாக அதிலிருந்து ஒரு அற்புதம் மற்றும் பயங்கரமான கர்ஜனை வெளிப்பட்டது. பிரபஞ்சம் மீண்டும் படைக்கப்படுவது போல, ஆகாயம் பிளந்தது போல, முழு அரண்மனையும் அதிர்ந்தது. வீரர்கள் நடுங்கினர். சபையோரின் கண்களில் பயம் மிதந்தது. பின்னர் அந்த தூணிலிருந்து ஒரு பயங்கரமான மின்னல் வெடித்து ஒரு தெய்வீகமான உருவம் தோன்றியது. அதைக் கண்டு மரணமே நடுங்கியது. நரசிம்ம அவதாரம், பகவான் விஷ்ணுவின் தனித்துவமான வடிவம். பாதி மனிதனும் அல்ல, முழு விலங்கும் அல்ல. சிங்க முகம், மனித உடல், கண்களில் எரியும் நெருப்பு, மூக்கிலிருந்து வெளிவரும் கர்ஜனை, வஜ்ரம் போன்ற கூரிய நகங்கள் மற்றும் சாரத்திலிருந்து வெளிவரும் ஒளியைக் கண்டு இருளும் ஓடி மறைந்தது. இரண்யகசிபு ஒரு கணம் பின்வாங்கினான். அவனது ஆணவம் பயமாக மாறத் தொடங்கியது. ஆனாலும் அவன் கேட்டான், நீ யார்? தேவனா, அசுரனா? உன்னை யார் அழைத்தது? நரசிம்மர் கர்ஜித்தார். நான் தேவனும் அல்ல, அசுரனும் அல்ல. நான் தர்மத்தை காக்கும் வாக்குறுதி, அதர்மத்தை அழிக்கத் தோன்றியவன். பின்னர் அந்த மாபெரும் போர் தொடங்கியது. அதன் வர்ணனையை காலமே நடுங்கிக் கொண்டு செய்கிறது. இரண்யகசிபு கதையை சுழற்றினான், வாள்களை வீசினான், சக்திகளை பிரயோகித்தான்.
ஆனால் நரசிம்மர் மீது எதுவும் பலிக்கவில்லை. அவர் அசையாமல் நின்றார். அவரை தடுப்பது சாத்தியமற்றது என்பது போல. பின்னர் பகவான் நரசிம்மர் அவனை பிடித்தார். அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, சந்தியா காலம். ஆகாயத்திலும் தூக்கவில்லை, பூமியிலும் வீசவில்லை. அவனை அரண்மனையின் வாசற்படியில் வைத்தார். எந்த அஸ்திரத்தையும் பயன்படுத்தவில்லை, எந்த சஸ்திரத்தையும் பயன்படுத்தவில்லை. மாறாக தனது கூரிய நகங்களால் அவனை கிழித்தெறிந்தார். சுற்றிலும் இரத்த ஆறு ஓடியது. அதர்மத்தின் முடிவு நிகழ்ந்தது. அதனுடன் பிரம்மா கொடுத்த வரமும் மீறப்படவில்லை. பிரகலாதன், அந்த சிறு பக்தன், தன் சிறிய உடலிலிருந்து எழுந்து பகவான் நரசிம்மரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். அவனது பக்தி பெரிய தபஸ்விகளாலும் செய்ய முடியாததை செய்து காட்டியது. ஆனால் பகவான் நரசிம்மர் இன்னும் அமைதியாகவில்லை. அவரது கோபம் நெருப்பாகி முழு சிருஷ்டியையும் எரித்துவிடும் போல் இருந்தது. எல்லா தேவர்களும் அஞ்சினர். அவரை அமைதிப்படுத்த யாருக்கும் தைரியமில்லை. அப்போது பிரகலாதன் கைகூப்பி, பிரபுவே, இப்போது சாந்தம் அடையுங்கள். நீங்கள் கருணை கடல். உங்களுக்காக நான் ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் என்னை உங்களுடையவனாக்கிக் கொண்டீர்கள் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நரசிம்மரின் கோபம் தணியத் தொடங்கியது. கண்களில் கருணை தோன்றியது. அவர் பிரகலாதனை மடியில் தூக்கிக் கொண்டு நெற்றியில் கை வைத்து, நீ என் உண்மையான பக்தன். பிரகலாதா, உண்மையான பக்திக்கு முன் எந்த சக்தியும் நிற்காது என்பதை நீ முழு உலகிற்கும் காட்டிவிட்டாய். தர்மத்திற்காக அசையாமல் நிற்பவனுக்கு பகவானே தோன்றுவார் என்றார். இவ்வாறு ஒரு பழுதுனின் பக்தி உலகிற்கு ஒரு புதிய செய்தியை கொடுத்தது. எப்போதெல்லாம் அதர்மம் அதிகரித்து வருகிறது, தர்மத்தை காக்க பகவான் நிச்சயம் அவதாரம் எடுப்பார். ஆனால் பிரகலாதன் ஒரு அரசன் போல் அல்ல, ஒரு பணிவான பக்தனாகவே ஆட்சி செய்தான். மக்களிடையே நீதி, கருணை மற்றும் பக்தி பரவியது. மீண்டும் ஒரு முறை தன் வாக்கை நிறைவேற்றி பகவான் தன் உலகிற்கு திரும்பினார். ஆனால் அவரது சிங்கநாதத்தின் எதிரொலி இன்றும் சத்தியம், பக்தி மற்றும் தர்மத்தின் அடையாளமாக ஒலிக்கிறது. பகவான் நரசிம்மர் வெளிப்பட்ட அந்த தூண் இன்றும் எங்காவது இருக்கிறதா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இரண்யகசிபுவின் முடிவு நிகழ்ந்த அந்த இடத்தில் இன்றும் பக்தர்களின் சுவாசத்தில் அதே கர்ஜனை ஒலிக்கிறதா? இது கற்பனை அல்ல. இது பாரத பூமியில் சிதறி கிடக்கும் நரசிம்ம பகவானின் கோயில்கள். அவை இன்றும் அவருடைய ரௌத்ரமான, சௌமியமான மற்றும் யோகமயமான வடிவங்களை வெளிப்புறத்தில் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. எங்கோ அவர் மேகங்களுக்கு மேலே அமர்ந்திருக்கிறார். எங்கோ அவர் சந்தனத்தால் மூடப்பட்டு வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே ஒரு அழகை தருகிறார். எங்கோ அவர் பானகம் குடிக்கிறார். எங்கோ கடினமான மலைப்பாதைகளில் பக்தர்களின் பக்தியை சோதிக்கிறார். வாருங்கள், இன்று நாங்கள் உங்களை ஒரு ஆன்மீக பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறோம். அங்கு ஒவ்வொரு கோயிலும் ஒரு கதை, ஒவ்வொரு படியும் ஒரு நம்பிக்கையின் பரீட்சை, ஒவ்வொரு தரிசனமும் ஒரு அற்புதம். அகோபிலம் நமது முதல் பயணம். காடுகளில் சிங்கத்தின் கர்ஜனை கேட்பது போல மக்கள் இன்றும் உணரும் ஒரு இடத்திற்கு. அடர்ந்த காடுகள், உயர்ந்த மலைகள், ஒவ்வொரு மூலையிலும் மறைந்திருக்கும் ஏதோ ஒரு மர்மமான ரகசியம். இதுதான் அகோபிலம். அகோபிலம் நரசிம்மர் கோயில் இந்தியாவின் பழமையான நரசிம்மர் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி இதன் வரலாறு திரேதா யுகத்துடன் தொடர்புடையது. பகவான் நரசிம்மர் தோன்றிய உண்மையான இடம் இதுதான் என்று நம்பப்படுகிறது. கல்வெட்டுகள் மற்றும் கட்டிடக்கலை இது சோழர் மற்றும் விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டதை காட்டுகின்றன. கோயில் வளாகம் புனிதமானது மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆந்திர பிரதேசத்தின் நல்லமலா மலைகளில் அமைந்துள்ள இந்த இடம் ஒரு கோயில் மட்டுமல்ல, ஒரு கலகலப்பான கதை. இங்குதான் பகவான் விஷ்ணு நரசிம்ம வடிவில் இரண்யகசிபுவை வதம் செய்தார். அன்றிலிருந்து இந்த பூமி நவநரசிம்ம வடிவங்களின் வழிபாட்டு தலமாக மாறியது. இங்கு மொத்தம் 9 நரசிம்மர் கோயில்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு அவதாரம், ஒரு அனுபவம். ஜுவாலா நரசிம்மர் இரண்யகசிபுவை கிழித்த இடம். மாலோல நரசிம்மர் சாந்தமான அமைதியான தாய் லட்சுமியுடன். பாவன நரசிம்மர், குரோத நரசிம்மர், யக்ஞ நரசிம்மர் மற்றும் பல வடிவங்கள். இவற்றை காண பக்தர்கள் பல மணி நேரம் மலையேற வேண்டும். இது எளிதான பயணம் அல்ல, இது ஒரு நம்பிக்கையின் பரீட்சை. பாதைகள் கரடுமுரடாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு சக்தி நம்மை இழுப்பது போல தோன்றும். இங்குள்ள காற்றும் வித்தியாசமானது, அமைதியானது, ஆனால் உள்ளுக்குள் ஏதோ சொல்கிறது. தர்மம் அதர்மத்தை வென்ற இடம் இதுதான் என்று சொல்கிறது. அருகிலுள்ள நிலையம் நந்தியால், அருகிலுள்ள விமான நிலையம் ஹைதராபாத். ஆனால் உண்மையான பயணம் இந்த புனித மலையில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போதுதான் தொடங்குகிறது. ஜுவாலா நரசிம்மரின் குகையை அடையும் போது இன்றும் அங்கிருந்து அதே கர்ஜனை கேட்பது போல உங்களுக்கு தோன்றும். நான் தேவனும் அல்ல, அசுரனும் அல்ல. நான் தர்மத்தை காக்கும் வாக்குறுதி. சிம்மாச்சலம் நமது அடுத்த பயணம்.
பகவான் நரசிம்மர் தன்னை சந்தனத்தால் மறைத்துக்கொண்டு வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே தனது உண்மையான வடிவத்தில் ஒரு பார்வை தரும் இடத்திற்கு. இதுதான் சிம்மாச்சலம் நரசிம்மர் கோயில். விசாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு பகவான் வராக நரசிம்ம வடிவில் இருக்கிறார். சிங்கத்தின் ராவுத்திரமும் வராகத்தின் கருணையும் ஒருங்கே தெரியும், ஒரு ஒருமை கலவை. ஆனால் வருடம் முழுவதும் பகவானின் சிலை சந்தனக்காப்பால் மூடப்பட்டிருக்கும். சிலையின் உண்மையான வடிவம் தெரியாத அளவுக்கு. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அக்ஷய திருதியை அன்று இந்த சந்தனம் அகற்றப்படுகிறது. அதை சந்தோற்சவம் என்பார்கள். அந்த நாளில் பக்தர்களின் கண்களில் பிரகாசம், மனதில் ஒரு த்ரில். வருடம் முழுவதும் மறைந்திருந்த அந்த வடிவத்தை அன்றுதான் முதலாக காண்பார்கள். இந்த கோயிலின் மகிமை என்னவென்றால், சத்தியம் ஒருபோதும் மறைந்து போகாது, காலம் வரட்டும் என்று நரசிம்ம பகவான் இங்கு பக்தர்களுக்கு உணர்த்தினார். யோக நரசிம்மர் கோயில் மேல்கோட்டை இப்போது நாம் செல்வது நரசிம்ம பகவான் கோபத்தில் இல்லாமல் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் இடத்திற்கு. இதுதான் யோக நரசிம்மர் கோயில். மைசூரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் மேல்கோட்டை மலைகளின் மீது உள்ளது. இங்கு பகவான் தியான முத்திரையில் இருக்கிறார். அமைதியாகவும் இல்லை, ராவுத்திரமாகவும் இல்லை. இரண்யாக சிபுவை வதம் செய்துவிட்டு கோபத்தை தணிக்கும் அந்த இடைப்பட்ட தருணத்தில் இருக்கிறார். கோயிலை அடைய சுமார் 300 படிகள் ஏற வேண்டும். ஒவ்வொரு படியும் ஒரு தவம் போல. கோயிலின் உச்சியிலிருந்து ஒரு முழு பள்ளத்தாக்கின் காட்சி தெரிகிறது. அங்கு பகவானே நம்மை தன் தியானத்தில் சேர்த்துக் கொள்வது போல தோன்றும். இங்கு வந்து யாரும் சத்தம் போடுவதில்லை. மக்கள் அமர்ந்து அவர்கள் தங்கள் உள்ளத்தை பார்க்கிறார்கள். நாமக்கல் நரசிம்மர் கோயில் அடுத்த கோயில் நம்மை பகவான் நரசிம்மர் ஒரு பெரிய பாறை அமைந்துள்ள இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இதுதான் நாமக்கல் நரசிம்மர் கோயில். சேலத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டில் உள்ளது. கோயில் தரையில் இல்லாமல் ஒரு ஒற்றை பாறையின் மேல் அமைந்துள்ளது. தூரத்திலிருந்து பார்த்தாலே ஒரு திவ்யமான கோட்டை போல தோன்றும். கோயிலின் உள்ளே மிகப்பெரிய நரசிம்ம பகவான் சிங்க முகத்துடன் பக்தர்களை காத்து கொண்டு வீற்றிருக்கிறார். அவருக்கு எதிரே மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறார். பகவான் பிரகலாதனுக்கு தரிசனம் கொடுத்த இடம் இதுதான் என்று கூறப்படுகிறது, அவனது பயத்தை போக்குவதற்காக. தேவராயண துர்கா நரசிம்மர் கோயில். இப்போது நாம் ஒரு மலைக்கு செல்கிறோம். அங்கு குளிர் காற்று இருக்கிறது. தேவர்கள் இன்றும் அங்கே உலாவுவது போல தோன்றுகிறது. இதுதான் தேவராயண துர்கா நரசிம்மர் கோயில். தும்கூர் மாவட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கோயில் மலையின் உச்சியில் உள்ளது. அதை அடைய 300க்கும் மேற்பட்ட படிகள் ஏற வேண்டும். ஆனால் நீங்கள் மேலே செல்ல செல்ல நீங்கள் கோயிலுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவின் சிகரத்தை நோக்கி செல்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். கோயிலில் யோக நரசிம்மர் இருக்கிறார், அதே அமைதியான முத்திரையில். ஆனால் கண்களில் இன்னும் உள்ளுக்குள் ஊடுருவும் தேஜஸ். தனிமையில் நம்பிக்கையை தேடுபவர்களுக்கு இந்த இடமானது. சோளிங்கர் நரசிம்மர் கோயில். இப்போது நாம் 1300 படிகள் ஏற வேண்டிய கோயிலுக்கு செல்கிறோம். ஆம், இதுதான் சோளிங்கர் நரசிம்மர் கோயில். அரக்கோணத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த மலை கோயில் ஸ்ரத்தையை மட்டுமே கொண்ட பக்தர்களை சோதிக்கிறது. இங்கு பகவான் நரசிம்மர் யோக முத்திரையில் ஒரு குகை போன்ற கருவறையில் வீற்றிருக்கிறார். மேலே ஏறுவது கடினம், ஆனால் அங்குள்ள அமைதியும் காற்றும் உங்கள் எல்லா துக்கங்களையும் போக்கிவிடும். மங்களகிரி நரசிம்மர் கோயில். இப்போது நாம் பகவான் பானகம், வெள்ளப்பாணியம் குடிக்கும் ஒரு கோயிலுக்கு வருகிறோம். இதுதான் மங்களகிரி நரசிம்மர் கோயில். விஜயவாடா அருகில் உள்ளது. இங்குள்ள அற்புதம் என்னவென்றால், அர்ச்சகர் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் போது கலசத்தை பகவானின் வாயருகே வைத்ததும் அதில் பாதி பானகம் தானாக உள்ளே சென்று விடுகிறது. அது எப்படி என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இது பல நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது. இங்கு பகவானை பானகால நரசிம்மர் என்று அழைக்கிறார்கள். நான் எந்த பலியாலும் அல்ல, பக்தனின் சேவையால் திருப்தி அடைகிறேன் என்று நரசிம்ம பகவான் இங்கு சொன்னதாக கூறப்படுகிறது. லாட்பூர் நரசிம்மர் கோயில் நமது கடைசி பயணம் இமயமலையின் பள்ளத்தாக்குகளுக்கு. அங்கு நரசிம்ம பகவான் அமைதியான வடிவத்தில் வீற்றிருக்கிறார். இதுதான் லாட்பூர் நரசிம்மர் கோயில். இமாச்சல பிரதேசத்தில் உள்ளது. சுற்றிலும் தேவதாரு மரங்கள், கீழே ஓடும் நதிகள், மேலே கோயில் மணிகள். நீங்கள் தலை வணங்கும் போது பகவானுக்கு மட்டுமல்ல, இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் இடம் இது. இந்த கோயில் பிரபலமானது அல்ல, ஆனால் ஒருமுறை இங்கு வருபவர், நான் பகவானை இங்கேயே பார்த்தேன், காற்றில், பசுமையில், அமைதியில் என்று சொல்கிறார். இதுதான் நமது பயணம். கருத்துகளில் இவற்றில் எந்த கோயிலை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அடுத்த பயணம் எங்கு செல்லலாம் என்பதையும் எங்களுக்கு நிச்சயமாக சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீ நரசிம்மதேவ். அவர் உங்களுக்கு வழிகாட்டட்டும், உங்களை காக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.